இன்னைக்கு டே 22. ஆக்சுவலி என்னன்னா வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தேன். கொஞ்சம் 2 3 வீடியோக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன். பிரச்சனையை தேடி நம்ம போக தேவையில்ல, அது ஆட்டோமேட்டிக்காக நிறைய வந்துக்கிட்டே தான் இருக்குது, பக்கத்துலேயே தான் இருக்குங்கிற மாதிரி தான்ட்டு. இப்போ வந்துட்டு மொபைல் கொஞ்சம் ஒத்துழைக்க மாட்டேங்குது. ஏன்னா பல வருஷம் ஆச்சு இந்த மொபைல் வாங்கி. கரெக்டாக வந்து சார்ஜ் நிற்க மாட்டேங்குது. ஆல்மோஸ்ட் 4 ஹவர்ஸ் மாதிரி சார்ஜ் வருது. பட் சார்ஜ் போடக்குள்ளே வந்துட்டு இது சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான், நல்ல ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஏறும். ஆனால் இப்போ என்னன்னு தெரில, ஒரு 2 3 நாளாக அந்த அளவுக்கு சார்ஜ் ஃபாஸ்ட்டாக ஏற மாட்டேங்குது. என்னன்னு தெரில. ஸோ நல்லா டிஸ்பிளேலாம் உடஞ்சிருக்க காரணத்தினால சீக்கிரத்திலேயே காலி ஆக வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி இன்னொரு 10 to 15 டேஸ்க்குள்ளே வந்துட்டு ஒரு மொபைல் வாங்கிடணும் அப்படின்னு முடிவில் இருக்கிறேன். நான் டார்கெட்டுன்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன், அந்த இந்த செய்யலாம் செய்ய போகிறேன் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி இதையும் செஞ்சு முடிச்சிடணும் கண்டிப்பாக. இதை ஃபஸ்ட்டு வாங்கி ஆகணும். இப்போதைக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப கம்மியான விலைக்கு தான் வாங்க போகிறேன். ஏன்னா மெயினாக ரஃப் யூஸ்க்காக ஒரு மொபைல் வாங்கணும் அப்படிங்கிற காரணத்தினால அதை வாங்க போகிறேன். என்ன மொபைல் வாங்கணும்லாம் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபியூச்சர் மீன் இன்னும் ஒரு 4 5 டேஸ்க்குள்ளே சொல்கிறேன். என்னன்னா இன்றைக்கி வந்துட்டு வீடியோ எடுக்கலாம் தான் கொஞ்சமாவது எடுத்து பார்க்கலான்னு பார்த்தேன். சார்ஜ் ரொம்ப கம்மியாகிட்டே இருக்க காரணத்தினால அப்படியே விட்டுட்டேன். அந்த டைமில் வந்துட்டு மழை லைட்டாக வந்துடுச்சு. சார்ஜ் ரொம்ப கம்மியாயிடுச்சு, மழை லைட்டாக வந்தது. நம்ம வந்துட்டு பவர் பேங்க்லேயும் போடலான்னு பார்த்தோம்னா மழையில் நினச்சிரும், வேலைக்கு ஆகாது. ஸோ அதிகமாக ஓட்டலாம் அப்படின்னு ஓட்டுறதுக்கு இந்த காரணத்தினால முடியலை. ஓகே, எனிவே அதை அடுத்தது பார்த்துக்குவோம். இப்போதைக்கு வந்துட்டு அந்த ஃபுல்லாக வந்துட்டு இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ்லாம் வந்துட்டு போட்டு வச்சிருக்கிறேன். நேற்று 21st டே வரைக்கும் மென்ஷன் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து அப்படியே டிஸ்பிளேல தெரியும் பார்த்துங்க. 22nd டேயில் நான் டோட்டலாக ஆன் பண்ணதுன்னு பார்த்தோம்டா 944 ஆன் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் டிப்ஸு ஆன்டுன்னு பார்த்தோம்டா 57 + 20 + 30 = 107. ப்ராடக்ட் செல்லிங் நத்திங். பெட்ரோல் இன்னைக்கு 300 போட்டேன். 200 தான், அதிலே முடிச்சிருக்கலாம். இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காகன்ட்டு 300 போட்டுக்கிட்டேன். ஃபுட் எக்ஸ்பென்ஸ்னு பார்த்தோன்னா டோட்டல் 125. அதர் எக்ஸ்பென்ஸ் நத்திங். ஸோ 626 இன்னைக்கு வந்துட்டு நமக்கு கேஷ் இன் ஹேண்டில் இருக்குது. இதில் பார்த்தோன்னா பைக் எக்ஸ்பென்ஸ்லாம் பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் 5000 தான் இந்த 16,712க்கு ரீச் ஆகுறதுக்கு தேவைப்படுது. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் டே பார்ப்போம். பை.